ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தெய்வ பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகுந்த ஆசீர்வாத நாளாக, தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு நாளாக, அவருடைய கிருபைகளினால் அலங்கரிக்கப்படுகிற நாளாக, இன்றைக்கு நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்க போகிறபடினாலே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக இந்த நாளை கர்த்தர் மாற்றுவார். எல்லார் கண்களை மூடுவோம், நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். அவருடைய மகிமையான பிரசன்னத்தை இந்த ராத்திரி வேளையில நாம் வரவேற்க போகிறோம். எங்கெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அவரை நோக்கி கூப்பிடுகிற இடத்துல எல்லாம் ஓடோடி வந்து மறுதருள் செய்கிற கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில எல்லா இல்லங்களிலும் ஆண்டோட பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டோட மகிமின் சமூகம் இறங்கி வரட்டும். ஓரியந்தரவரவசியோ வாரு வாரு மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போள் வந்திடு, வல்லமையாக இப்போள் வந்திடு. மகிமை சரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சரூபனே, மாவல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாத தாருமே, மன்னா வந்த ஆசீர்வாத தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடு, வல்லமையாக இப்போ வந்திடு. பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற, பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே நீ வாருமே, பரலோக ராஜனே நீ வாருமே. சொல்லுவோமாக, வாரு வாரு சொல்லுங்க. மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போள் வந்திடு, வல்லமையாக இப்போள் வந்திடு. பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கு, பாவத்தை வேறுத்து பாவியை நேசிக்கு. பரிசுத்த ராஜனே நீ வாருமே, பரிசுத்த ராஜனே நீ வாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமை இப்போள் வந்திடு, வல்லமையாக இப்போள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமை. அண்ணனை சொல்லுங்க, இறங்கி வாங்கப்பா மகிமையோடு. வல்லமை ஓராமாசியோ வந்திடு, காருண்ய தீவனே கதிவும்மை அண்டினோ, காருண்ய தெய்வமே கதிவும்மை அண்டினோ. கடைசி வரையும் காத்து ரட்சையோ, கடைசி வரையும் காத்து ரட்சையோ. காருண்ய தேவனே
கதிவுமாய் அண்டினோ. காருண்ய தேவனே கதியுமாய் அண்டினோ. கடைசி வரையும் காத்து ரட்சியோ. கடைசி வரையும் காத்து ரட்சியோ. காருண்ய தேவனே, உம்முடைய பாதமே எங்களுடைய கதி என்று சொல்லி உம்முடைய பாதத்தை நாங்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் தேசத்திற்காக, எங்கள் சபைகளுக்காக, ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். எங்களுடைய ஜெபங்களை எதுவும் நீர் புறக்கணிக்கிற தேவன் அல்லையா. ஒருபோது எங்கள் ஜெபங்களை நீ புறக்கணிக்க மாட்டீர். இத்தனை நாட்களாய் உடைய பாதத்தில் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஓரா மான மகந்தனியே நீர் கேட்டுக்கொண்டிருந்தீர். எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயமாகவே நீர் பதில் கொடுத்தீர், கொடுத்து கொண்டே இருக்கிறீர். தொடர்ந்து உடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் நமக்கு முன்பதாய் பிரதியாய் இருக்கட்டும். எங்களுடைய உதடுகளை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் சிந்தனைகள் பரிசுத்தம் அடையட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாயில் புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். எல்லாரும் நம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பாடல் மூலமாய் நாம் மயப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசு ராஜாவுக்கே ஜே ஜே என்று சொல்லி நல்லா கர்த்தரை ஆராதிப்போம். வீட்டில் இருந்தால் கூட சரி, நீங்கள் ஏதோ நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, நல்ல கரங்களை தட்டணும். ஏனென்றால் அவர் வேத வார்த்தை சொல்கிறது, அவர் தம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் என்ன செய்ய மாட்டாராம், கொடுக்க மாட்டார். மாத்திரமல்ல, அவருடைய துதிகள் ஏறெடுக்கிற அவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாய்களிலிருந்து ஸ்தோத்திர பலிகளும் நம்முடைய உதடுகளிலிருந்து துதிகளும் புறப்படும் போது அதை கூர்ந்து கவனிக்கிறாராம். அது உதட்டில் இருந்து வருதா அல்ல உள்ளத்திலிருந்து வருதா என்று. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டும், நம்ம சத்தமா. இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய். இகமதில் வாழ்பவர் அல்லேலூயா, அகமதில் வாழ்பவர் அல்லேலூயா, இகமதில் வாழ்பவர் அல்லேலூயா, அகமதில் வாழ்பவர் அல்லேலூயா, சுகமதை தருபவர் அல்லேலூயா, பரலோகில் சேர்ப்பவர் அல்லேலூயா, சுகமதை தருபவர் அல்லேலூயா, பரலோகில் சேர்ப்பவர். எங்கள் இயேசு ராஜாவுக்கு, எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஹல்லேலூயா, இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய் ஜெய். சத்திய பரனவர் அல்லேலூயா, சந்தோஷம் தருபவர் அல்லேலூயா, சத்திய பரனவர் அல்லேலூயா, சந்தோஷம் தருபவர் அல்லேலூயா, மன்னாதி மன்னனவர் அல்லேலூயா, மகிமையில் சேர்த்துவர் அல்லேலூயா, மன்னாதி மன்னனவர் அல்லேலூயா, மகிமையில் சேர்த்திடுவார். கைத்தடி பாடுவோம். எங்கள் இயேசு ராஜாவுக்கு. Come on. Hallelujah. உற்சாகத்தோடு. இயேசு
ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஆமென். சாத்தானை வீழ்த்தியவர் அல்லேலூயா, சாமீனை ஜெயித்தவர் அல்லேலூயா. சொல்லுவோம். ஜெயித்தவர் அல்லேலூயா, சாமியை ஜெயித்தவர் அல்லேலூயா. ஆமென். சீக்கிரம் வந்திடுவார் அல்லேலூயா, சீயோனில் சேர்த்திடுவார் அல்லேலூயா, சீயோனில் வந்திடுவார் அல்லேலூயா, சீயோனில் சேர்த்திடுவார் அல்லேலூயா. எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். கண்ணீரை துடைத்திடுவார் அல்லேலூயா, கவலைகள் போக்கிடுவார் அல்லேலூயா, கண்ணீரை துடைத்திடுவார் அல்லேலூயா, கவலைகள் போக்கிடுவார் அல்லேலூயா, கலக்கங்கள் மாற்றிடுவார் அல்லேலூயா, கானானில் சேர்த்திடுவார் அல்லேலூயா. ஆமென். கலக்கங்கள் மாற்றிடுவார் அல்லேலூயா, கானானில் சேர்த்திடுவார் அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். எல்லாரும் சொல்லுவோம். இயேசு ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். பாவத்தை போக்கிடுவார் அல்லேலூயா, பரிசுத்தமாக்கிடுவார் அல்லேலூயா, பாவத்தை போக்கிடுவார். சொல்லுவோமாக. பரிசுத்தமாக்கிடுவார் அல்லேலூயா, ரத்தத்தால் கழுவிடுவார் அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பை அளித்திடுவார். ஆமென். ரத்தத்தால் கழுவிடுவார் அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பை அளித்திடுவார் அல்லேலூயா. எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு. மீண்டுமாய் சொல்லுவோமாக. இயேசு ராஜாவுக்கு ஜெய், ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு சொல்லுவோமாக. இயேசு ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஹல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு அற்புதமான பாடல் இல்லையா? இல்லையா? ஈகம் அதில் வாழ்பவர், நம்முடைய ஈகத்திலே வாழ்கிறவர், நம்முடைய அகத்திலும் வாழ்பவர். ஆமென். இந்த உலகத்திலும் அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறாரு, நமக்கு அகத்திலும் அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சுகத்தை தருகிறவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை குறித்த நம்பிக்கையை நிச்சயத்தை கொடுத்து நம்ம நடத்துகிறவர். கடைசி சரணம் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை போக்கிடுவார் அல்லேலூயா, பரிசுத்தமாக்கிடுவார் அல்லேலூயா, ரத்தத்தால் கழுவிடுவார் அல்லேலூயா. இது எல்லாம் அல்லேலூயா சொல்லணும். ஆமென். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் போக்கினார், நம்மை பரிசுத்தமாக்கினார், ரத்தத்தினால் நம்ம கழுவினார். இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை உடுத்தினவர்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன வஸ்திரம் தெரியுமா? ரட்சிப்பு என்கிற வஸ்திரம். ஆமென். அந்த ரெண்டு சரணத்தை மாத்திரம், முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் மாத்திரம் நல்ல உற்சாகமாய் பாடுவோமாக. எகமதில் வாழ்பவர் அல்லேலூயா, அகமதில் வாழ்பவர் அல்லேலூயா. சொல்லுவாங்க. இகமதில் வாழ்பவர் அல்லேலூயா, ஆமென். அகமதில் வாழ்பவர் அல்லேலூயா, சுகமதை தருபவர் அல்லேலூயா, பரலோகில் சேர்ப்பவர் அல்லேலூயா. ஆமென். சுகமதை தருபவர் அல்லேலூயா, பரலோகில் சேர்ப்பவர் அல்லேலூயா. எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஹல்லேலூயா. எஸ். ராஜாவுக்கு ஜெய். ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய். எங்கள்
இயேசு ராஜாவுக்கு சொல்லுவோமாக. பாவத்தை போக்கிடுவார், அல்லேலூயா. பரிசுத்தமாக்கிடுவார், ஆமென். பாவத்தை போக்கிடுவார், அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமாக்கிடுவார், அல்லேலூயா. ரத்தத்தால் கழுவிடுவார், அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பை அளித்திடுவார், அல்லேலூயா. ரத்தத்தால் கழுவிடுவார், அல்லேலூயா. ரட்சிப்பை அளித்திடுவார், அல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய், எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஹல்லேலூயா. உலகத்துல யார் யாருக்கோ ஜே ஜேன்னு பாடுவாங்க இல்லையா? ஆனால் உண்மையாகவே ஜே என்று யாரு பாட தெரியுமா? நம்மளை வாழ வைத்தும் தெய்வத்துக்கு தான் ஜே. ஆமென். இயேசு ராஜாவுக்கு சொல்லுமே, இயேசு ராஜாவுக்கு ஜெய் போடுறோம் இல்லையா? ஒவ்வொரு உண்மையாகவே அவருக்கு தான் ஜெய் போடணும். ஏனென்றால் அவர் தான் நம்மை வாழ வைத்த தெய்வம். இன்றைக்கு நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வம் இயேசு ராஜா மாத்திரம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு ராஜாவுக்கு சத்தமா சொல்லுங்களேன். இயேசு ராஜாவுக்கு ஜெய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஏன் தெரியுமா? அவர் வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். பாடலாமா அந்த பாடலை? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அற்புதமான பாடல். அந்த சரணம் விதமாக சொல்லுகிறது. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்தார், குரலை கேட்டார், ஆமென், விடுதலை கொடுத்தார். ஆமென். ஆயுதமாகலாமா? நம்ம எல்லா சத்தத்தை உயர்த்தி நல்ல கை தட்டி அந்த பாடலை பாடுவோமாக. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே. நெருங்கி வந்த குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். மீனுமா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே. நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு ஏமே கர்த்தரைய துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரைய துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. ஏமே வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. ஓ எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். சொல்லுவோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். மீண்டுமாய் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். சொல்லுவோம். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஓ எனது பலனும் எனது மீட்பு கீதமுமானார். எனது பலம் எனது மீட்பு கீதமுமானார். நம்பி இருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நான் நம்பி இருக்கும் கேடயமும் கோட்டையும். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன்,
காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. ஆமென். கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. ஓ கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. ஆமென். கர்த்தரையே துதிப்பேன். ஆமென். காலமெல்லாம் துதிப்பேன். எஸ். கர்த்தரையே துதிப்பேன். ஆமென். காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். அவன் வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்க செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடிருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடிருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். ஆமென். கர்த்தரையே துதிப்பேன். காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். கர்த்தரையே துதிப்பேன். காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். சொல்லுங்க. கர்த்தரையே துதிப்பேன். காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன். காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை என்றே பாடுவேன். ஹalleluya. What a beautiful meaning. எவ்வளவு அற்புதமான அர்த்தமுடைய பாடல். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முடிந்தால் முழங்காலும் முடக்குங்க, இல்லை நிற்க வேண்டுமானால் நின்று கொள்ளுங்க. இந்த பாண்ட ஒரு சில சரணங்களை நாம் பாட போகிறோம். கர்த்தரையே துதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். எல்லா நேரத்தில் கர்த்தரை துதிக்க பழகுங்க. நல்லா கவனிக்கணும். கடந்த முறை நான் சொன்னதை போல ஜெபம் என்கிறது இங்கிருந்து நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துவது. ஆனா துதி என்பது அங்கிருக்கிற தேவனை உங்க கிட்ட இழுத்து கொண்டு வருவது. ஆமென். இது நல்லது. யோசித்து பாருங்க. அந்த நாட்கள்ல இந்த நாட்கள் இந்த மாங்காய் மரம்லாம் நீங்க மாந்தோட்டத்துக்கு போனா நிறைய மாமர பழங்கள் இல்லையா, மரங்கள் தொங்கி இருக்கும். அப்போ பாருங்க, சில நேரத்தில் அந்த மாம்பழம் நமக்கு எட்டாது. என்ன பண்ண தெரியுமா, நீட்டாக ஒரு கொம்பு, அந்த கம்பு முனையில் ஒரு சின்ன ஒரு குச்சியை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நல்ல உயரமாக இருக்கிற அந்த கிளைகளை அந்த கொம்பை வச்சு பிடிச்சி அப்படியே என்ன செய்வோம், கீழே பெண்ட் பண்ணி இழுப்போம். பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படியே கீழே அப்படியே அந்த கொம்பை வச்சு கீழே இறக்க 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 மேலே எட்டாத உயரத்தில் இருந்த அந்த பழம் இப்போ என்ன பண்ணுது, கை கெட்டின தூரத்தில் வந்துடுச்சு. அப்படியே கீழே இறங்கின உடனே உங்களை வேண்டிய அளவுக்கு அந்த கிளையில் இருக்கிற பழங்களை பறித்து கொள்வீங்க. அல்லேலூயா. ஜெபம் என்பது எப்படி, இங்க இருந்து தூக்கி அடிச்சு என்ன பண்றோம், மாம்பழத்தை விழ வைக்கிறோம். ஆனா துதி என்பது அங்க இருக்கிறத இதை நாம் என்ன செய்ய இழுக்கிறோம். அப்ப நம்முடைய ஜெபத்துல துதியும் ஜெபமும் ரெண்டு இணையணும். நீங்கள் துதிக்கும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற, உங்கள் கண்ணீரை துடைக்கிற, உங்கள் வாழ்க்கை எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்கிற, நீங்கள் விரும்புவதிலும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில காரியங்களை நிறைவேற்றுகிற அந்த கர்த்தரை உங்கள் அருகே இழுத்து கொண்டு வருகிறது எது தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற துதி. நேத்து நல்லா கையை தட்டி கர்த்தரை துதிக்க வேண்டாமா? ஏமே, அதுதான் உண்மை. நீங்க துதிக்க துதிக்க துதிக்க. இன்னைக்கு அநேக ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் ஜெபத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு நீங்கள் துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னென்றால் நீங்கள் துதிக்கும் பொழுது அந்த துதிக்கு பாத்திரராகி அவர் துதிக்கிறவன் அருகே வந்து விடுகிறார். ஆமென். நீங்க ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும் போது, ஆமென் சொல்லும் போது, அல்லேலியா சொல்லும் போது, அதாவது எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுவோமா, அந்த அல்லேலியா இல்லை, சொல்லி வைக்கிற அல்லேலியா நீங்களா சொல்லணும். உங்களோட உள்ள துதியினால் நிறையணும், உங்களுடைய உதடுகள் ஸ்தோத்திரத்தால் நிரம்பணும். நீங்கள் கர்த்தரை துதிக்க 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 துதிக்கிற இடத்துல தேவன் இறங்கி வருகிறார். துதிக்கிறவன் மத்தியில கர்த்தர் வந்து விடுவார். ஆக எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா, கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் என் வாழ்க்கையில் நல்லவராய் இருந்தார்.
அவர் என் வாழ்க்கையில வல்லவராய் இருந்தார். அவர் எனக்கு கிருபை உள்ளவராய் இருந்தார். எல்லாரும் சொல்லுவோமாக ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து ஊது வீசி. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். சொல்லுங்க, கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு மீண்டுமா சொல்லுங்க, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். மனசியே நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். எனக்கு உதவும் கர்த்தர், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். உனக்கு உதவி செய்கிற கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரே. எதிரியான அழகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். ஓ எதிரியான, ஓ ஹல்லேலூயா. எனது பலனும் எனது மீட்பு கீதமுமானார். ஓ ரமணசியா, ஓ நம்பி இருக்கும் கேடயம் கோட்டையுமானார். சொல்லுவோம், நம்பி இருக்கும் கேடயம் கோட்டையுமானார். சொல்லுங்க, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயம் இல்லை. அவன் கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்க, ஏன் கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. மீண்டுமாய் சொல்லுங்க, கர்த்தர் எனது பக்கம், கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயம். உண்மையா சொல்லுங்கம்மா, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்க உனக்கு ஏன் பயம். கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. ஓ கடுகளவு பாவம் என்னை. நீங்க அல்ல அற்புதமாக வல்லமை மிக்க செயல்கள் பல்ல எனக்கு செய்தாரே. ஆமென். ஓ ரபரசியே, உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லிடுவேன். மீண்டுமா சொல்லுவோம், வல்லமை மிக்கவர், வல்லமை மிக்கவர் செயல்கள் பல்ல எனக்கு செய்தாரே. ஓ ராமா மாமா நதினியே, உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லிடுவேன். ஓ உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லிடுவேன். சொல்லுங்க, கர்த்தரைய துதிப்பேன். சொல்லுவோம், கர்த்தரைய துதிப்பேன். வல்லவன் நல்லவன் கிருபை. சொல்லு தங்கச்சி, சொல்லுமா தம்பி, சொல்லுங்க, வல்லவன் என்றே சொல்லுவோம். கர்த்தரைய துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரைய துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவன் கிருபை உள்ளவர். ஆமென். வல்லவன் நல்லவன் கிருபை உள்ளவர். மீண்டுமாய் கர்த்தரைய துதிங்க, நல்லா துதிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ வல்லவர், ஆண்டவரே நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். ஓ ரபா 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 சமஹந்தினியே. ஓ சொல்லுங்க, கர்த்தரைய துதிப்பேன். துதிங்க துதிங்க தங்கச்சி, சொல்லுங்க. அற்புதத்தை எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையை துதிங்க. என் கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக்கிற தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யணும், என் குடும்பத்துல கர்த்தர் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவ பிள்ளையே, நல்ல கர்த்தரை துதிங்க. கர்த்தரை அவர் உட்பட்சமா இறங்கி வரட்டும். துதிக்கிறவன் பக்கத்துல இறங்கி வருகிற தேவன், துதிக்கிறவன் அருகே இறங்கி வருகிற தேவன். ஓ நல்லவன் வல்லவன் கிருபை உள்ளவன். ஓ நல்லவன் வல்லவன் கிருபை உள்ள என்னை பார். ஓ கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கு பயம் இல்லை. எதற்குமே பயப்படாதீங்க. அடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரைய துதிப்பேன். காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவன் நல்லவன் கிருபை உள்ளவர். நல்லவன் நல்லவன் கிருபை உள்ளவர் என்று கரங்களை தட்டி நல்லா எல்லா
எல்லாரும் கைகளை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டி எல்லா வீடுகளிலும் தொலைக்காட்சி முன்பாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைன் பார்க்கிறவர்கள் எல்லாரும், ஆலயத்தில் இருக்கிற எல்லா பலமா கைகளை தட்டி உற்சாகமாய் தட்டுங்க, உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபலா ரமனரா ஹந்தனியே, ஹalleluya 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 ஹalleluya. என் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கின்றே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. மான்கள் ராதே கீரே. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி, நீரன் பலனும் என் கேடகமா, ஏனாவி என்றும் உமக்கடி பணியோ. நீர் மாத்திரம் எந்த மனேசருமை ஆராதிக்கிறே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தொலைக்காட்சி முன்பதாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற எல்லாரும், எல்லா பயத்தோடும் எல்லா நடுக்கத்தோடும் அந்த மகா பரிசுத்தரை உயர்த்தினவர்களாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எங்களோட துதிகளை கனத்தை மகிமையும் ஒவ்வொரு நாள் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி இன்றைக்கு நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்க போகிறேன். எங்கள் துக்கத்தை ஆனந்த கலைப்பாய் மாற்ற போகிறேன். ஒவ்வொருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்க நல்ல பிதாவே, சத்தமா சொல்லுவோமே, ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், இந்த ராத்திரி வேளையில உங்கள் இல்லங்களிலே, இந்த ஆலயத்தில் அநேக இங்க ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய இல்லங்களிலும் அவருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. அதை நிச்சயமா நீங்க உணர்ந்திருப்பீங்க. நிச்சயமாய் the presence of the Lord have been fill your house. அவருடைய பிரசன்னம் உங்களுடைய ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம்.
ஜெபிக்கு முன்பதாக ஒரு வேதத்தை உங்கள் முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் என்னும் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. ஆமென். வந்திருக்க தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் சரி, இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவி எனக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 42ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமா இப்பதான் ஒரு பாட்டு பாடலவா, மான்கள் நீரோடையில வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்ற அந்த 42ஆம் சங்கீதத்தில் அவன் பாடுகிறான். அந்த சங்கீதத்தை அவன் பாடும்போது அதன் 5ஆம் வசனத்தை அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். பாருங்க, அவன் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதுனால அவன் சொல்றான், மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய். அவன் தன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறான். அவன் ஆத்துமா கலங்கி இருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது. இன்றைக்கு ஆன்லைனிலும் தொலைக்காட்சிகளிலும் இங்கே ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சிலரை குறித்து சிலருடைய ஆத்துமா அப்படிதான் இருக்குது. நீங்கள் பாடினது உற்சாகமா இருக்கலாம், நீங்கள் கர்த்தரை ஆராதித்து மகிமையா இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ சில காரியங்கள் உன் ஆத்துமாவிலே ஒரு துக்கத்தை கொடுத்துக்கிறது, உன் ஆத்துமாவில் ஒரு வேதனை கொடுத்திருக்கிறது. அன்னாள் ஆலயத்துக்குள்ளே இருந்தவள் தான், ஆலயத்துக்குள்ளே இருந்த அவளுக்குள்ளே அவ்வளவு ஒரு பெரிய கலக்கம். மார்த்தாள் ஆண்டவர்ட்ட சொல்றா, ஆண்டவரே என் சகோதரி உங்க பாதத்தை வந்து உட்கார்ந்து இருக்கிறாளே, என்னை குறித்து உனக்கு என்ன இல்லை, கவலை இல்லையா? ஆண்டவர் சொல்ற, மார்த்தாளே மார்த்தாளே, நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக மார்த்தாள்களை நான் பார்க்கிறேன். அநேக மார்த்தாள்கள் தொலைக்காட்சி முன்பாகவும் ஆன்லைன் முன்பாகவும் ஏன் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களையும் அறியாத ஒரு கலகம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தை அவன் சொல்லுகிறான், என் தேவனே. 5ஆம் வசனத்தில் தன் ஆத்மாவை பார்த்து அவன் சொல்றான், ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய். 6ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், என் தேவனே என் ஆத்மா எனக்குள் என்ன செய்கிறது, கலங்குகிறது. தொடர்ந்து 11ஆம் வசனம் மீண்டும் சொல்றான், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் கலக்கம் வருகிறது, அவனுடைய கலக்கத்துக்கு காரணம் என்ன? வேதத்திலே 3 வித்தியாசமான கலக்கங்களை ஒரு 5 நிமிடத்து முன் உள்ளே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்க திருப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு மனிதன், ஒரு ராஜா கலங்குகிறதை பார்க்க முடியும். எல்லாரும் வேதாகம் இருக்குமானால் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் இவ்விதமா சொல்லுகிறது, அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினான். என்ன சார்? மிகவும் கலங்கினான். ராஜாவாகிய பெல்ஷாத்சார் என்ன செய்தானா? மிகவும் கலங்கினான். யாருக்கு ஐயா கலக்கம்? வேலை இல்லாதவன் கலங்கலாம். வியாதி வந்து டாக்டர்கள் இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கஷ்டம்தான் சொன்னா கலங்கலாம். கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை தலைக்கு மீறி போயிடுச்சு, ஒண்ணுமே சான்ஸே இல்லை கடன் அடைக்கிறதுக்கு, கலங்கலாம். அடுத்த வேளை என்ன சாப்பிட்றது தெரியாத இருக்கிறவன் கலங்கலாம். இவனுக்கெல்லாம் கலக்க வந்தா அர்த்தம் இருக்குது. ஆனா இங்கேயோ ஒரு மனிதன் கலங்குகிறான். அவன் யார்? பாபிலோன் தேசத்தின் ராஜாவாக பெல்ஷாத்சார். அவன் கலங்குகிறான். ராஜாக்கு என்னையா? அவனுக்கு என்ன சாப்பாடு இல்லையா?
அல்லது அவனுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லையா, இல்லது அவனுக்கு பணம் இல்லையா? பணமும் பொருளும் சொத்தும் சுகமும் அரண்மனையும் சுக வாழ்க்கை இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு கலக்கம், சாதாரண கலக்கம் இல்லை. அந்த 9ஆம் வசனத்தை வாசித்தோம். அவன் மிகவும் கலங்கினான். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய முக ரூபம் என்ன செய்தது? வேறுபட்டது. மிகவும் கலங்கினான். அந்த கலக்கத்தினாலே ராஜாவுடைய முகம் என்ன செய்துச்சு? மாறிடுச்சு. ராஜாவே, என்னையா காரணம்? ஏன் நீ கலங்கினா? என்ன பணம் இல்லையா? அப்ப அவன் சொல்லுவான், என் கலக்கத்துக்கு காரணம் நீ தெரிந்து கொள்ளணும்னா 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னு சொல்லுவான். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பெல்ஷாஸ்தார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவ ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறத கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். சுருக்கமா சொல்றேன், இந்த ராஜாவாகிய பெல்ஷாஸ்தார் பெரிய விருந்து பண்றான். நீங்க வீட்டுல அப்புறம் வாசிங்க, எல்லாருமே அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இவன் இந்த பெல்ஷாஸ்தாருடைய அப்பா தகப்பனாருக்கு நேபுகாத் நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டான். எருசலேமுக்கு ஜனங்கள் எல்லாம் அடிமைப்படுத்தினான். அப்பொழுது பார்த்தால் கம்பீரமாய் ஒரு ஆலயம் நிற்கிறது, சாலமோன் கட்டின ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே போனான். அந்த ஆலயத்துக்குள்ளே போனால் அங்கே வெள்ளையும் பொன்னுமான அழகான பியூட்டிஃபுல்லான பாத்திரங்கள், அப்படியே பல அற்புதமான பாத்திரங்கள் சர்ச்சுக்குள்ள அந்த ஆலயத்துக்குள்ள இருக்குது. அந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்தா மூட்டை கட்டினா பாபிலோனு கொண்டு போயிட்டான். ஒரு நாள் இந்த பெல்ஷாஸ்தார் பெரிய விருந்து பண்றான். பெரிய விருந்து. பல ராஜாக்கள், அதிபதிகள், அவன மனைவிகள், ஒப்பாட்டிகள் எல்லாம் வரான். எல்லாம் வரும்போது ராஜாவுக்கு ஒரு ஆசை, எங்க அப்பா எருசலேம் ஆலயத்திலிருந்து அந்த ஆலயத்தின் பாத்திரங்களை கொண்டாந்தார் இல்லையா, அந்த பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வர சொன்னான். எல்லாரும் கொண்டு வராங்க. எந்த பாத்திரம்? எருசலேமிலே மகா பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டிய அந்த பாத்திரங்கள். அது யாரும் தொடக்கூடாது. என்ன, தேவனுக்காய் படைக்கப்பட்ட பாத்திரம், தேவனுக்கு உபயோகப்படுத்தப்பட வேண்டிய பாத்திரம். அந்த பாத்திரத்தை கொண்டு வர சொன்னான். அவன் இந்த பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றி அவனும் அவன் மனைவிகளும் அவனுடைய வப்பாட்டிகளும் அந்த ராஜாக்கள் எல்லாரும் குடித்து பரிசுத்தமா எண்ணப்பட வேண்டிய அந்த பாத்திரத்தை என்ன செஞ்சாங்க? அசுசிப்படுத்திட்டாங்க. தீட்டுப்படுத்திட்டான். இவன் குடிச்சுன்னுக்குறான். நேத்து பாருங்க, திடீர்னு அந்த ராஜா அரண்மனை சுவற்றிலே ஒரு கை வருகிறது. எவ்வளவுதான் இருக்குது, அந்த கை மாத்திரம் வந்து சுவற்றிலே எழுதுகிறது. இப்போ நம்ம உட்காந்துக்கிறீங்க எல்லாரும், நீங்க டிவியில் உட்காந்துக்கிறீங்க, டிவி முன்னாடி உட்காந்துக்கிறீங்க இல்லையா, ஆன்லைன்ல பாக்குறேன். திடீர்னு உங்க பக்கத்துல ஒரு கை வந்து இப்படி நின்னா என்ன பண்ணுவீங்க? இடி பார்த்துட்டு சோத்திரம் ஹல்லேலூயா அப்படியா சொல்லுவீங்க? என்ன பண்ணுவீங்க? துண்டை காணோம், துணியை காணோன்னு அல்லேலூயாவா போச்சு, தோத்திரமும் போச்சு. என்ன ஒரு குதிதான், குதிச்சு தபால்னு ஓடுங்க. ஒரு கை அப்படிதான் அன்னைக்கு எல்லாரும் குடிச்சுன்னுக்குறான். ஒரு கை உறுப்பு வருது, மனுஷன்ல கை தான் இருக்குது, சுவற்றிலே எழுதுகிறது. மெனே மெனே தெக்கல் பாசின் என்ற ஒரு வார்த்தை எழுதுகிறது. இதை பார்த்த உடனே பயத்தினான். இதை பார்த்த உடனே அவனுக்குள்ளே அந்த கலக்கம். பெல்ஷாஸ்தாரே, ஏன் கலக்கம் தெரியுமா? பணம் இருக்குது, பொண்ணு வெள்ளி இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லா அரண்மனைக்கு எல்லாம் இருக்குது. ஆனா அவன் செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு அவன் செஞ்சான். என்ன தப்பு தெரியுமா? கடவுளுக்கென்று உண்டாக்கப்பட்ட, கடவுளுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தமான பாத்திரத்தை அவன் அசுசிப்படுத்தினான். கலக்கம் வந்து விட்டது. இன்றைக்கு தொலைக்காட்சியிலும் ஆன்லைனிலும் நேரிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆவியான கொடுக்கிற வார்த்தை. சில கேட்கிறாங்க, ஏன் தான் தெரியலங்கய்யா, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை, சமாதானமே இல்லை, வாழ்க்கை நிம்மதியே இல்லை,
எனக்கு மாத்திரம் இது நடக்குது, ஒரு நாள் நிம்மதியா நான் தூங்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாருக்கு கலக்கம்? யாருக்கு? அன்றைக்கு எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை தான் அவன் தீட்டுப்படுத்தினான். ஆனா இன்னைக்கு நீங்களும் நான் யார் தெரியுமா? 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 16 19 வசனங்கள் சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? தேவனுடைய ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயம் உங்கள் சரீரமான தேவனுடைய ஆலயம் என்பதை அறியீர்களா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி கலக்கம்? எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பாத்திரத்தை அசுசிப்படுத்தின போதே கலக்க வந்தது உண்மையானால், இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் ஏன் கலக்க தெரியுமா? கடவுளுடைய ஆலயமாகிய அவருடைய சரீரத்தை அசுசிப்படுத்துகிறோம். அசுத்த வார்த்தைகளினாலே, அசுத்த சிந்தனைகளினாலே, அசுத்த சுபாவங்களினாலே, அசுத்த பழக்க வழக்கங்களினாலே, அசுத்த உறவுகளினாலே கடவுளுடைய ஆலயமாக சரீரத்தை நம் அசுசிப்படுத்தும் போது கலக்க வராமல் வேற என்ன வரும்? உனக்கு பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் எல்லாம் இருந்தும் உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க ஏதோ ஒரு நிலையில தேவனுடைய ஆலயத்தை நீ அசுசிப்படுத்துகிறாய். உன் உதடுகளை பாவத்துக்கு விட்டு கொடுக்காதே. உன் சிந்தனைகளை பாவத்துக்கு விட்டு கொடுக்க கூடாது. உன் சுபாவங்களிலே பாவங்கள் வரக்கூடாது. எந்த நிலையிலும் சரி, பாவம் எந்த ரூபத்தில் வந்தாலும், வார்த்தையின் ரூபத்தில் வந்தாலும் சரி, சுபாவங்களின் ரூபத்தில் வந்தாலும் சரி, சிந்தனை ரூபத்தில் வந்தாலும் பாவம் பாவம் தான். பாவம் செய்கிற எவனும் அவனுடைய இருதயத்தை, அவன் வாழ்க்கையை கலக்கம் வரும். இன்றைக்கு ஆவி என்ன சொல்லுகிறார்? உன் கலக்கம் நீங்குவதற்கு ஒரு வழி உண்டு. என்ன வழி தெரியுமா? வேதம் சொல்லுக, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கத்தை பெறுவான். இன்னைக்கு ராத்திரி வேளையில உன் வேதனை யாருக்கு தெரியும்? எத்தனையோ வாரங்களா, எத்தனையோ மாதங்களா நீங்க ஜெபித்தும் பதில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுங்க, என் கலக்கம் நீங்குவதற்கு என்னில காணப்படுகிற பாவங்களை விட்டு நான் விலகுகிறேன். என் வாயின் வார்த்தைகளில் நான் உண்டாக்குகிற பாவங்களை விட்டு நான் விலகுகிறேன். என் சிந்தனைகள் சுபாவங்களினாலே நான் உண்டு பண்ணுகிற பாவங்களை நான் விட்டு விலகுகிறேன். தேவன் வருவருக்கிற எதுவுமே பாவம் தான். இன்னும் கூட ஒரு கூடி போய் சொன்னா, விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் தான். ஆகவே பாவம் ஒரு மனிதனுக்குடைய வாழ்க்கையில வருமானால் கலக்கம் உண்டாகும். இரண்டாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரத்தில் வந்தால், அங்க யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்த உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். பெதாஸ்தா குளத்தருகே 38 வருடமாய் ஒரு மனிதன் படுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனம், அவன் வெகு காலம் இயேசு அவனை கண்டு வெகு காலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை பார்த்து கேட்கிறார், சுகமாகணுமா? பாருங்க, அந்த பெதஸ்தா குளத்தருகே நிறைய பேர் படுத்திருக்கிறான். கண்ணு தெரியாம படுத்திருக்கிறான், சூம்பின உறுப்புடையவன் படுத்திருக்கிறான், குஷ்டரோகி படுத்திருக்கிறான், ஏராளமான வியாதி. 38 வருஷமா இவன் படுத்திருக்கிறான்னா பாருங்களேன். இயேசுநாதருக்கு அப்ப வயசு 33 தான். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல சீட்டு பிடிச்சிட்டான். யாரு? அந்த மனிதன் 38 வருஷமா அங்க உட்கார்ந்து படுத்துனுக்கிறான். அவனை கேட்டு, ஏப்பா எதுக்கு இங்க பத்துனுக்கிற? அவன் சொல்லுவான், அங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஏங்க இங்க படுக்கிறீங்க? இல்லைங்க, எப்பாவது ஒரு முறை தேவ தூதன் ஒருவன் இறங்கி வருவான். இறங்கி வந்து இந்த குளத்தை என்ன செய்வான்? கலக்குவான். அட பாவீங்களா, எல்லாருமே நல்ல தண்ணியை தான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அவன் அப்படி சொல்லுவான், அட பாவி, ஏன்டா இதெல்லாம் யோசிக்கிற? நல்ல தண்ணியை, தெளிந்த தண்ணீரை
நல்ல அமர்ந்த தண்ணீரை தான் எல்லாரும் எதிர்பார்ப்பான். ஆனா இவன் எதை எதிர்பார்க்கிறான் சொல்லுங்களேன்? கலங்கின தண்ணீர், கலக்கம் உள்ளதை எதிர்பார்க்கிறான். யாரா அப்படி எதிர்பார்ப்பாங்களா? எல்லாருமே அவங்க வாழ்க்கை கலக்கத்துல வரணும், கலக்கம் வேணும், கலக்கம் வேணும். யாராவது சொல்லுவாங்களா? சில இடத்துல இந்த மீனை வித்துன்னு போவாங்க. அப்போ ஒரு மீனை விற்கும் போது நான் சிரிப்பேன். நிறைய மீன் இருக்குது இல்லையா? சங்கரா இருக்குது, கொடுவா இருக்குது, வஞ்சரம் இருக்குது, இப்படி நிறைய மீனுங்க. அதில் ஒரு இந்த மீன் கூட்டத்தில் இன்னொரு மீன் இருக்கும். அந்த மீன் பேர் என்ன தெரியுமா? என்ன அப்படி பார்க்குறீங்க? கவலை மீன். பார்த்துக்கிறீங்களா? கவலை. அவன் எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல. இது போல ஆண்டு இங்க ஒரு கூட்டம் கலக்கத்தை எதிர்பார்க்கிறான். கலக்கணும். ஏன் நல்ல தண்ணி எதிர்பார்க்க, ஏன் கலக்கத்தை எதிர்பார்க்கறீங்கன்னா அவன் சொல்லுவான், இல்லைங்க, எப்போதெல்லாம் ஒரு கலக்கம் இந்த தண்ணீரில் வருகிறதோ அந்த கலங்கின பின்பு அந்த கலக்கத்தில் யார் ஒருவன் முதலாவது பங்கு பெறுகிறானோ அவனை பேர்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் அவன் சுகமாவான். ராமே சொல்லுவோமே. அப்போ ஒவ்வொரு கலக்கத்துக்கு பின்பதாக ஒரு அற்புதத்தை அவன் கண்டார்கள். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஒருவன் நீங்க சொல்லலாம், பாஸ்டர், கர்த்தருடைய கிருபை என்னால் எவ்வளவு பரிசுத்தமா இருக்குமா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் நல்ல காணிக்க தசமாவும் கொடுக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல வேதம் வாசிக்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நான் பிரியமாய் நடக்க முடியுமோ நான் பிரியமா நடக்கிற பாஸ். ஆனாலும் என் வாழ்க்கையில கலக்கம். ஏன் இந்த கலக்கம் வருதுன்னு தெரியல. இன்றைக்கு ஆவியானவரை பார்த்து சொல்லுவ வார்த்தை இதுதான். அன்றைக்கு பெதஸ்தா குளத்தருகே கலக்கத்து பின்பாய் எப்படி ஒரு அற்புதம் இருந்ததோ அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற உன் வாழ்க்கையிலே இந்த நாட்களில் நீ ஒரு கலக்கத்தை காண்பாயானால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தரின் வாழ்க்கையிலே ஒரு கலக்கத்தை அனுமதிக்க காரணம் அந்த கலக்கத்துக்கு பின்பாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. Behind every trouble there is a miracle. ஆகவே இன்றைக்கு கலக்கத்தை கண்டு நீங்க கலங்கி போக வேண்டாம். உன்னுடைய கலத்து பின்பதாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். முதலாவது, ஒரு இடத்துல பாவத்து நிமித்தம் நீ உன் வாழ்க்கையில கலக்கம் இருந்தால் இன்றைக்கு அந்த பாவ சிந்தனைகளை விட்டு, சுபாவங்களை விட்டு, பாவ காரியங்களை விட்டு வெளியில வாங்க. ஒருவேளை நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தும் நீ கலங்கி கொண்டிருப்பாய் என்னால் அந்த கலக்கத்தினால் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். தைரியமா இருங்க. உங்களுடைய விசுவாசத்தின் கண்களை திறந்து பாருங்க. அந்த கலக்கத்துக்கு பின்பதாக உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகள வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை என் கர்த்தர் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிற. கரங்களை தட்டி எல்லாம் நல்ல பெல்லமா கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்ப்போம். ஹல்லேலூயா. விசுவாசியே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்று என்று பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பார். சொல்லுவோம். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. ஆமென். விசுவாசியே ஓரமசியாதனியே ரிபாபா கபலர ஹதனியே. ஏமே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின்
மாறிடாதே சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனரை பூரித்தனரே. சுலபமாக சுத்தர்களாய் மாறிடவே சுதனரை பூரித்தனரே. சுலபமாக விசுவாசியே நீ சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. விசுவாசியே ஏவே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் இன்றும் என்றும் அவள் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும். திருசபையே நீ கிரியை செய்வாய். திருசபையே கிரியை செய்வாய். திவ்ய அன்பை பெருகிடுவாய். திருசபையே கிரியை செய்வாய். திவ்ய அன்பை பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்கா. ஆமென். ஓர கமனம சதனியே. ஹல்லேலூயா. விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ரெண்டு காரியங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு தொலைக்காட்சி முன்பதாக ஆன்லைனிலும் எங்க ஆலயத்தில் முழங்காலம் முடக்கி, ஒருவேளை நீ சங்கீதக்காரர் தாவீது சொன்னதை போல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்கி இருக்கிறது. நீ கலங்கி கொண்டிருப்பாயானால், உன் இருதயம் கலங்கி கொண்டிருக்குமானால், பரிசுத்தாவிலே ரெண்டு காரியத்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். முதலாவது, உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் தொழிலிலே, உன்னுடைய சரௌண்டிங்ஸ்ல ஒரு விதமான கலக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கலங்கங்களை விட்டு உன்னால் வெளியே வர முடியவில்லை. அதுக்கு காரணம் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவம். நீ பேசுகிற உன் வாயின் வார்த்தைகளிலே பாவம் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்க. உன் சிந்தனைகளிலே பாவம் இல்லாமல் இருக்க காத்துக்கொள். சங்கீதக்காரன் சொல்ல, தேவரீர் என்னை ஆராய்ந்து என் சிந்தனை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க. வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நீங்க பாருங்க. ஒரு நிமிடத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை உன்னுடைய கலக்கத்துக்கு காரணம் உன் பாவமா இருக்குமானால், உன் சிந்தனையிலே உண்டாகிற பாவங்கள், உன் சுபாவங்களிலே காணப்படுகிற பாவங்கள், ஒருவேளை தேவன் அருவருக்கிற துணிகரமான பாவங்கள் உன் வாழ்க்கையில இருந்தால், இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், உன் கலக்கத்தை உன்னை விட்டு மாற்றி உனக்கு அற்புதத்தை செய்வதற்கு என் தேவனுடைய கரம் இன்றைக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி வேளையில் அவருடைய கரம் உனக்கு நேராக நீட்டி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீ உன் பாவத்தை விட்டு விடுவதற்கு நீ ஒரு ஒரு தீர்மானம் எடு. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி ஜெபிங்க. ஒருவேளை உன் ஜீவியத்தில் உன் சுபாவங்கள், சிந்தனைகள், வார்த்தைகள், ஏன் உன் வாழ்க்கையில் துணிகரமான பாவங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பழைய பாவங்கள் வேண்டாம், என் பாவ சுபாவங்கள் எனக்கு வேண்டாம், என் பாவ சிந்தனைகள் எனக்கு வேண்டாம், என் பாவ வார்த்தைகள் எனக்கு வேண்டாம், என் பாவ பழக்க வழக்கங்கள் வேண்டாம், எனக்கு மன்னியும் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. வாய்களை திறந்து இப்போது சொல்லுங்க. உன் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் உன் பாவங்களுக்கு மன்னித்து அதை பஞ்சை போல் வெண்மை ஆக்குறதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜபம், உதட்டில் இருந்தல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமாண்டவரே, என் பாவங்கள் எனக்கு மன்னியும் ஐயா. என் உதடுகளினால் செய்கிற பாவங்கள், அவிசுவாசமான வார்த்தைகள், பரியாச உதடுகள், கெட்ட வார்த்தைகள், பொய் உதடுகள், ஐயோ என் வாழ்க்கையில காணப்படுகிறதப்பா. என் உதடினால் உண்டாகிற பாவங்கள், என் சிந்தனைகள், பொறாமையின் சிந்தனைகள், குரோதத்தின் எண்ணங்கள், ஐயோ வைராக்கியங்கள், தேவன் அருவருக்கிற ஜென்ம சுபாவங்களினால் உண்டாகிற பாவங்கள், துணிகரமாய் தேவனுக்கு விரோதமான செய்கிற பாவங்கள் எதுவா இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபிங்க. மன்னியும். நீங்கள் மன்னியும் என்று சொன்ன அடுத்த வினாடியே என் கர்த்தரின் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு உன் பாவம் உன்னை விட்டு விலகுமானால் கலக்கத்துக்கு பின்பாக உண்டாகிற அற்புதம் உன் வாழ்க்கையில் உண்டாகும். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஓரா மன்னா மௌடியாதனா ஆண்டவர் அநேக ஜெபிக்கிறத நான் ஆவியில உணர்கிறப்பா. அநேகர் தங்களுடைய பாவங்களை விட்டு விலகுவதற்கு இதோ இந்த ராத்திரி வேளையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவர் தங்களுடைய உள்ளத்தின் ஆழ்த்து இயேசுவே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லுகிற அத்தனை பேருடைய பாவங்களையும் நீர் அவர்களுக்கு மன்னித்து, ஆண்டவரை இந்த கலக்கத்துக்கு காரணமா இருக்கிற பாவங்களை மன்னித்து நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அநேகர் ஆண்டவரை நான் பரிசுத்தமா இருக்கிறேனே, நான் உண்மையா இருக்கிறேனே, நான் பக்தியா இருக்கிறேனே, நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரை பாவம், ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில கலக்கம் என்று அழுது கொண்டிருக்கிறாங்களே. ஒவ்வொரு கலக்கத்துக்கு பின்பதாக அற்புதம் உண்டு என்று நீ சொன்னீரல்லப்பா. இந்த ராத்திரி வேளையில நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அவர்களுடைய ஒவ்வொரு கலக்கத்துக்கு பின்பதாக தேவன் கொண்டு வருகிற அற்புதங்கள் அவர்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. அவருடைய கலக்கத்துக்கு பின்பதாக அவருடைய குடும்பங்களில், பிசினஸ்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு கலக்கத்துக்கு பின்பாக என் தேவன் வைத்திருக்கிற அற்புதத்தை அவருடைய கண்கள் காணட்டும். கலக்கத்தை கண்டாவதே அவர்கள் கலங்கி போகாமல் மாறாக அந்த கலக்கத்துக்கு மத்தியிலே அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கட்டும், அவர்கள் கர்த்தரை துதிக்கட்டும். கலக்கத்தின் மத்தியிலே யோபு கர்த்தரை துதித்தானே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னானே. என் தேவனை கர்த்தரை காலத்தை துதிப்பேன் என்று சொல்லி துதித்துக் கொண்டிருந்தானே. அதே போல இவர்கள் கலக்கத்தை கண்டு கலங்கி போக கூடாது. ஒவ்வொரு கலத்துக்கு பின்புதான் என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில காணப்படுகிற இந்த கலக்கம் நம்ம நாள் அல்ல, அது விலகி போகிறது. அந்த கலக்கத்தை பின்பதாய் உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதத்தை உன் கண்கள் காணட்டும். சீக்கிரத்திலே ஒரு சூரிய வெளிச்சத்தை மேகம் அதிக நாள் மூட முடியாது, அதிக காலங்கள் இருள் வெளிச்சத்தை மூட முடியாது. இதோ உன்மேல் உதிக்க போகிற அந்த ஆசீர்வாதமான சூரியனை, அந்த அற்புதம் என்கிற சூரியனை, அந்த நன்மை என்கிற சூரியன், அந்த விடுதலை என்கிற சூரியனை தற்காலிகமாய் உன்னை மூடிக்கிற அந்த இருள் இப்பொழுது உன்னை விட்டு விலக போகிறது. இன்னும் இப்பொழுது விலகுகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் உதிக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசி கரங்களை தட்டி உன் அற்புதத்தை மறைக்கிற மேகம் விலகுகிறது. உன் அற்புதத்தை மறைக்கிற அந்த இருள் விலகி போகிறது. இயேசுவின் நாமத்திலே இப்போது விடுதலை உண்டாவதாக, அற்புதம் உண்டாவதாக, நன்மை இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. தொலைக்காட்சி முன்பதாக ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே, ஷாሎም தொலைக்காட்சி முன்பதாக, இன்னுமா பெல் தொலைக்காட்சி முன்பதாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற, ஆன்லைனிலும் தொலைக்காட்சி முன்பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். இனி நீங்கள் கலங்க வேண்டியவர்கள் அல்ல, கலக்கத்தை கண்டு கலங்கி போக வேண்டியவர்கள் அல்ல. கலக்கத்தை பின்பதா கர்த்தர் வைத்த அற்புதங்களை சுதந்திரிக்க போகிறவர்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஜனங்களை பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கி உம் பட்சமாய் சேர்த்து கொண்டபடி நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களோடு நீ இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
கலக்கத்தை கண்டு கலங்கி போகாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கலக்கத்துக்கு பின்பாகவும் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சாட்சிகள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஆன்லைனில் ஒரு தொலைபேசி எண்ணை பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் நம்பர், அதில் உங்களுடைய சாட்சிகளை அனுப்புங்க. நாம் இன்று சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். God bless you. Amen.